சோனாடு கொண்ட பாண்டியன். அத்தியாயம் 15. முரசம் முழங்கியது. தேன் நிலவின் சீதன செல்வமாக வந்த தென்றல் எனும் மென்காற்று தன்னை இனிமையாக அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தது. திறந்துவிட்ட அரை சாளரங்களில் பட்டு நூலால் வேயப்பட்ட பாலாவி திரை சீலைகள் அழகாக ஆடி அசைந்து கொண்டிருந்தன. அவற்றின் மீது படர்ந்து கம் என்று மனம் பரப்பி கொண்டிருந்த மலர் கொடிகள் தத்தம் ஆயிரம் கரங்களை வளைய வளைய அசைத்து தென்றல் நடம் புரிந்து கொண்டிருந்த காட்சிக்கு ஏற்ப சாளர கதவங்களின் கிரீச்சிட்ட ஓசை லயப்பிரமாண சொற்கொட்டுகளை வாரி வழங்குவது போல தெரிந்தது. நில ஒளியின் அமுத கிரணங்களின் ஆனந்தமே ஆனந்தம். சோழேஸ்வரர் ஆலயத்தின் புதுப்பிக்கப்பட்ட ஆலயமணி இருமுறை அசைந்து ஓய்ந்தது. அது 2ஆம் யாமத்து முடிவின் அறிவிப்பு போலும். நள்ளிரவின் அமைதி தாண்டவத்தை துய்த்த வண்ணம் இன்னும் தூங்காமலேயே இருந்தனர் கண்டகோபாலனும் பத்மினியும். எந்த விதமான ஐயமோ பயமோ அவர்களுக்கு துப்புரவாக இப்போது கிடையாது அல்லவா? எதற்காக அவர்கள் ஐயப்பட வேண்டும்? யாருக்காக அவர்கள் பயப்பட வேண்டும்? எங்கோ வீதி நாய் விகாரமாக ஊளையிடுவது காற்றில் மிதந்து வந்தது. அதைத் தொடர்ந்து சில கண் விழிக்கும் பறவைகளின் திக்கற்ற சிறகுகள் படபடவென்று அடித்து கொள்ளும் சப்தம் கேட்டது. இரவுக்கு இரவு மரத்திற்கு மரம் காவல் காத்து கண் விழிக்கும் அவற்றிற்கு பகல் பொழுதுதான் எத்துணைக்கு துன்பமாக இருக்கும் தெரியுமா? காதலர்களுக்காவது இந்த விதமான நிலை வாலிபம் வாழும் வரை இனிக்கும் இரவாகவே இரக்கமற்ற இரவுகளை வரவேற்பர். ஆனால் இந்த பறவைகளுக்கு ஆயுள் முழுவதும் இரவு வாழ்வுதானே. இதில் அவற்றிற்கு துன்பமோ இன்பமோ யார் அறிவார்? மாவீர மாமன்னனாய் சில காலத்துக்கு முன்பு வரை திகழ்ந்த கண்டகோபாலனுடைய புதிய அணைப்பில் சுகம் கண்டு கொண்டிருந்த பத்மினி மேற்கண்ட கேள்வியை தான் மயங்கிய நிலையில் இனம் புரியாமல் கேட்டாள். அவளுடைய சொப்பன சுகமான அந்த மயக்க கேள்வியை கேட்டு அறையினுள் கண் சிமிட்டி கொண்டிருந்த அன்ன சிமிழ் விளக்குகள் ஆனந்த ஒளிநகை புரிந்தன. அறைக்கு அப்பாலும் சுடர்விட்டு கொண்டிருந்த சர விளக்குகளுக்கும் மணி விளக்குகளுக்கும் இந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஆகா, சுடராடிய போக்கில்தான் எத்தனை சூட்சுமமான மறுமொழிகள்! கனவுகளுக்கு காவல் புரியும் கடவுளின் வாரிசுகளாயிற்றே அவை. சொல்லியா தெரிய வேண்டும் மன்மத கலை? திடுமென்ற ஒரு கலகலத்த நகைப்பொலி தொடர்ந்து சுருதி மீட்டினார் போல இடியோடிய நாத சிரிப்பு. முன்னது கண்டகோபாலன் மறுமொழி சொல்ல மாட்டாமல் சிரித்தது. பின்னது சொல்லவும் முடியாது என்பது போல தொடர்ந்த நாதம் இழையோடிய நகை பத்மினியுடையது. பத்மினி, நிலவு ஏன் வட்டமாக இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? நான் கேட்ட கேள்விக்கு மறுமொழியை காணோம். மீண்டும் ஒரு கேள்வியா? உன் கேள்விக்கான மறுமொழியைத்தான் கேள்வி உருவிலேயே சொல்லுகிறேன். சரி, சொல்லுங்கள். நான் கேட்டது உன்னைத்தான். மறுமொழியும் நிலவின் வடிவத்தை ஒத்த பூஜ்யம்தான். ஆமாம், பூஜ்யம்தான். நிலவின் வட்ட எச்சரிக்கையே அதுதான். கண்மணி, இந்த உலகின் எல்லா முடிவுகளும் முடிவில் பூஜ்யத்துள் அடக்கம் என்பதை பறைசாற்றவே அது வட்டமாக வந்து சென்று போகிறது. சில சமயம் வட்ட நிலையிலிருந்தும் மாறுபடுகிறதல்லவா? அதற்கு என்ன சமாதானம் கூறப்போகிறீர்கள்? கூறுவதற்கு ஒரு சமாதானம் வேண்டுமா? எல்லா ஜீவ பொருட்களின் முடிவை பற்றி கூற வந்த அந்த கூனி குறுகும் நிலா வாழ்வின் குறை நிறைவை பற்றி கூறாமல் விட்டால் நான் சொன்ன தத்துவ சமாதானம் சரியான சமாதானமாக படாதே. பத்மினி எழுந்து சென்று தங்க குவளையில் பாலை நிரப்பி கொண்டு வந்தாள். தத்துவம் பேசும் வாய்க்கு தங்க குவளையில் பாலை தருவதுதான் தர்மம் என்றாள். தத்துவமாவது தர்க்கமாவது வெறும் கற்பனைவாதம். வீணுக்கு சிலரை வம்பிழுப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் கற்பனை செய்து புரிந்தோ புரியாமலோ எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். எழுதுபவர்களுக்கு புரியாமல் எழுதி கொண்டு போவது ஒரு வகை அசட்டு தத்துவம். எழுதியவர்களுக்கு புரியும், ஆனால் படிப்பவர்களுக்கு புரியாமல் இருப்பது ஆகுல தத்துவம். எழுதியவர் புரியாமல் அசட்டு தத்துவத்தை உளறிவிட்டு சென்றாலும் பிற்காலத்தவர் அன்பயப்படுத்தி பகுத்து உரை சொல்ல முனையும் அளவிற்கு அமைவது குருட்டு தத்துவம். இரு தினத்திற்கும் புரியாமல் அடுக்கி வைத்திருக்கும் செங்கல் மாளிகை தத்துவம் ஒரு முட்டாள் தத்துவம். பத்மினி, இந்த தத்துவ வரிசையில் நான் சொன்ன சுய தத்துவம் ஒரு குருட்டு தத்துவம். போதுமே, பெரியவர்களை இப்படியெல்லாம் பழிக்க கூடாது. இப்படி நாம் சொல்ல போன குறைதான் அவர்கள் நம் தலைமீது ஏறி நடம்புரிய தத்துவ விசாரங்களை தெளிக்கலாயினர். மனிதனுக்கு தேவையானது வாழ்க்கை, தத்துவம் அல்ல பத்மினி. தத்துவத்தில் அடங்கியதுதானே பிரபு வாழ்க்கை? இல்லை, வாழ்க்கையுள் திணிக்கப்பட்டது தத்துவம், தர்க்கம்.
மிகவும் லேசான வாழ்க்கையை மிக மிக கடினமாக்கியதும் இந்த தத்துவ தர்க்கங்கள்தாம். இழையோடும் புகை போன்று சிலர் வாழ்வை மென்மையாக அனுபவித்து வந்தனர். பலர் அதற்கு தாம்பு கயிற்றை கொண்டு வந்து தத்துவ கரங்களால் பிடித்து கட்டிவிட்டு மறைந்து விட்டனர். இன்றளவும் வாழ்வு விடுவிக்கப்படாத புதிராகவே பலருக்கு தென்பட்டு வருகிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் வாழ்வு அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அப்படி சொல்லுங்கள் பிரபு, நானும் அந்த கட்சியை சேர்ந்தவள்தான். அதை நான் அறியாதவன் அல்ல. அழைத்து வர சம்மதித்ததே உன்னுடைய போக்கை கண்டுதான் பத்மினி. பாலை முதலில் நீ அறிந்துவிட்டு பிறகு என்னிடம் தா. ஏன், என்னுடைய அதரங்கள் பட்டு மேலும் இனித்தது என்று புலவர் தத்துவம் பேசவா? இல்லை இல்லை, சங்ககால தமிழ் புலவர்களை பொறுத்த மட்டில் உண்மையை வாழ்க்கையைத்தான் எழுதி வைத்தார்கள். இப்போது உன்னுடைய எச்சிலை பகிரங்கமாக பருகுவதற்கு முன்னம் பாலில் சற்று கலக்க விடலாமே என்றுதான் முதலில் உன்னை அருந்த சொல்கிறேன். பகிரங்கத்துக்கு இப்போது என்ன பயம் வந்துவிட்டதாம் என்று கேட்ட பத்மினியின் முகம் நாணத்தால் குபீர் என்று சிவந்தது. அமுத கலசம் போன்ற மார்பகம் ஒருமுறை விம்மி புடைத்து எழுந்து அடங்கியது. பால் அமுதை இருவரும் பகிர்ந்து அருந்தி மகிழ்ந்தனர். வெள்ளை வெளேரென்று விரிக்கப்பட்ட பஞ்சனையில் பத்மினியை இழுத்து போட்டு கிடத்தினான் கண்டகோபாலன். என்ன இருந்தாலும் அவனுக்கு இந்த அவசரம் கூடாது. இப்படியான அனுபவம் பொல்லாதது. இளம் தண்டு போன்ற அவளுடைய கைக்கு ஏதேனும் முறிவு கண்டால்? பொத்தென்று பஞ்சனையில் விழுந்த பத்மினிக்கு இனம் புரியாத ஒரு அகக்கனவு புறக்கனவாக எழுவதும் அடங்குவதுமாக இருந்தது. கரங்களை வளைத்து அவளை அணைத்து கொண்ட கண்டகோபாலன் வாய் மணக்க முத்திரைகளை பதிக்கத் தொடங்கினான். இருவருடைய மெய் மணக்க அந்த முத்திரைகள் ஆயத்தங்களை தேடின. இடைவெளி இல்லா மூச்சின் மோதல் திணறுண்டது. பத்மினி என்று மிக மிக அடிநாதமாய் ஒலித்தது கண்டகோபாலனுடைய கண்டத்திலிருந்து எழுந்த கனத்த குரல். சுவாமி! ஆஹா, எத்தனை சுருதி சுத்தம்! பத்மினியின் மந்திர குரல் காற்றோடு உறவு கொண்டாடியது. இப்போது எத்தனை காற்று வீசியும் வெப்பம் அடங்காத நிலை கண்டது. குப்பென்று வியர்த்த வியர்வையை அங்கு நிலவி இருந்த தென்றல் இதமாக ஒற்றி உலர்த்தியது. அடடா, என்னே குளுமை! அப்போது இன்பத்திலும் ஒரு துன்பம் மறைந்து கிடக்கிறது என்பார்கள். பிற்பயக்கும் பீழை என்பார்கள் காம நிலையை. காமத்தை சிறப்பாகும் காப்பியம் பேசிவிட்டு சிலர் போய்விட்டார்கள். என்ன இழவோ இந்த நேரம் பார்த்து கோட்டை வாயில் முரசம் வீரக்குரல் எழுப்பி முழங்கி இருக்க தேவையில்லைதான். திசைகள் திணற முரசம் முழங்க தொடங்கியது. அணைப்பிலிருந்து விடுபட்ட இருவரும் முரசொலி கேட்டு மேலும் மூச்சு திணறல் கண்டனர். எவராவது செய்தி தாங்கி கொண்டு வரலாம் என்று எதிர்பார்த்த கண்டகோபாலன் தன்னை வெகுவாக ஆயத்தப்படுத்தி கொண்டான். ஆனால் ஒருவரையும் காணோம். முரசொலியும் நாழிகை போது வரை முழங்கி ஓய்ந்தது. என்ன நடந்திருக்கிறது? பிரபு, ஏன் முரசொலி முழங்குகிறது? ஏதோ ஆபத்தான நிலை ஏற்படும் போது சோழ முரசம் முழங்கும். அப்போது வெளியே எங்கேனும் பயணமாக இருப்பவர்கள் இம்முரசின் மூலம் பயணத்தை நிறுத்தி வைக்கும்படி எச்சரிக்கப்படுவர். அமைதி முரசம் முழங்கும் வரை கோட்டை வாயில்களும் மூடியே கிடக்கும். இப்போது என்ன ஆபத்து வந்திருக்க முடியும் பிரபு? அதுதானே புரியவில்லை. கண்டகோபாலன் இவ்வாறு கூறிய வண்ணம் மேன் மாட நிலாமுற்ற சுவர்படி அண்டை சென்று வாயிலை கவனித்தான். இரு போர் வீரர்கள் புரவி சகிதமாக நின்று காவல் புரிந்து கொண்டிருந்தனர். தொலைவில் ஒரு புரவியில் எவனோ ஒரு வீரன் வேகமாக வந்து கொண்டிருந்தான். கண்டகோபாலனும் அவசர அவசரமாக மாடத்தை விட்டிறங்கி வாயிலை நாடி விரைந்தான். அங்கே களப்பாளன் கம்பீரமாக குதிரையை விட்டிறங்கி வந்து கண்டகோபாலனை வணங்கி நின்று விஷயத்தை வெளியிட்டான். பிரபு, பாண்டியன் சடையவர்மன் போர்முகம் நோக்கி படை நடத்தி வருவதாக செய்தி கிடைத்திருக்கிறது. படைக்கு தலைமை தாங்கி வருபவன் குமாரகூத்தன் என்னும் மாவீரன். கண்டகோபாலன் கலகலவென்று பூதாகாரமாக சிரிக்கத் தொடங்கினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 16. நாகினி. கங்கை கொண்ட சோழபுரம் கதி கலங்கி கண் விழித்தது. அலை மோதிய மனத்துடன் மக்கள் அரண்டு மருண்டு நடமாடத் தொடங்கினர். எங்கும் போரை பற்றிய பேச்சாகவே இருந்தது. வரப்போகும் அந்த போர் எந்த திசையில் இருந்து என்பதை மட்டும் அப்போதைக்கு யாருக்கும் புரிபடவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் பாண்டிய நாட்டு மன்னன் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் படை திரட்டி வந்து சோழ நாட்டின் கழுத்துக்கு சுருக்கை போட்டுவிட்டு சென்றான். அதன் மூலம் சுற்றுப்புறங்களில் தலை நிமிர்ந்து இருந்த சிற்றரசர்களையும் வளைத்து தலைபணிய செய்தான்.
தென் திசையில் பாண்டியனுடைய பார்வையில் தப்பி ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் விஜயகண்ட கோபாலனாகத்தான் இருக்க முடியும். விஜயகண்ட கோபாலரோ சோழ நாட்டுக்கு பல வழிகளில் வேண்டியவர். அப்படி இருக்க அவர் மூலம் சோழ நாட்டுக்கு தீங்கு வர காரணமே இல்லை. பின் போரெடுத்து வரும் பகை மன்னன் யாராக இருக்க முடியும்? அதுவும் மாமன்னன் சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு உட்பட்ட சோழ நாட்டை மாற்றான் கவர்வதற்கு கனவு காணக்கூட அஞ்சுவானே. ஒருவேளை வடபுலத்து அரசர்களா? இருக்கவே இருக்காது. இதில் ஏதோ மறைமுகமான சூது அடங்கி இருக்கிறது. எது எப்படியோ மீண்டும் சோழ பூமி போர் பூமியானால் வரக்கூடிய இழப்புகள் எத்தன்மையுடையவனவாக இருக்குமோ? மக்கள் மருட்சியில் எழுந்த மன அலைகள் இவை. அந்த அலைகள் சில தினங்கள் வரை ஓயா பேரலைகளாகவே எழுவதும் அடங்குவதுமாக இருந்தன. அரசர் ராஜேந்திர சோழருக்கும் கூட அந்த அலைமோதல் இருக்கத்தான் செய்தது. என்றாலும் 2-1 என்ற மரண துணிவில்தான் போரை எதிர்பார்த்தார். ஆண்டாண்டு காலமாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்த சோழராட்சி இப்போது ஆமை போல அடங்கி பதுங்கி அழகிழந்து அந்திம கீதம் பாடும் தருவாயில் இருக்க கண்டு ஒன்று எழுச்சியா இல்லை வீழ்ச்சியா என்று உறுதியான முடிவின் கீழ்தான் செயல்பட தொடங்கி இருந்தார். உண்மையிலும் கூட இந்த உருக்குலைந்த ஆட்சி நீடித்தால் சோழ நாடு வீழ்ச்சி காண்பது முக்காலும் உறுதி. மேலும் தமக்கு பிறகு அரியணை ஏறுவதற்கு மகனோ சகோதரனோ யாரும் இல்லை. சோழ மரபே தம்மோடு அழிய போகிறது. இந்த நிலையில் பாண்டியர்களுடைய பிடியில் விடுபட்டு சோழ நாட்டை விஜயகண்ட கோபாலனிடம் ஒப்படைத்தால்தான் மீண்டும் ஒரு பொற்காலத்தை கண்டாலும் அது வியப்பதற்கில்லை அல்லவா? தமிழர்களின் மீதும் தமிழர் ஆட்சியின் மீதும் அன்பும் அபிமானமும் கொண்ட கண்டகோபாலன் தங்கமானவனாயிற்றே. அவனிடம் தமிழகத்தை ஒப்படைப்பதில் எந்தவிதமான மாசும் ஏற்படுவதற்கு காரணமில்லை. முதலாம் குலோத்துங்க சோழமா சக்கரவர்த்தி மட்டும் யாராம்? ஆந்திர கலப்புடைய தமிழ் மரபினர்தானே. அதிராஜேந்திர சோழருக்கு பிறகு அரியணைக்கு மரபு தொடரில் ஆள் இல்லை என்ற காரணம் பற்றித்தானே அவரை வேங்கையிலிருந்து இறக்குமதி செய்தார்கள். அவரால் மிக பெரும் பொற்காலம் கண்ட இந்த சோழ பூமியும் அவர் மரபில் கடையோனாக இருக்கும் நானும் பாண்டியனால் பாழ்பட்டு போக நிச்சயம் உடன்பட முடியாது. இம்முறை சுந்தரபாண்டியன் வீழ்ச்சி காண வேண்டும். இல்லையென்றால் காவிரி தாயே, உன்னுடைய பொன்னான நாகரீக கரையில் சோழ மரபும் ஆட்சியும் புதையுண்டு போகட்டும். பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டார் ராஜேந்திர சோழர். அப்போது அவருடைய உள்மனம் இப்படியாக முனகி கொண்டது. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கங்கை வெற்றியின் நினைவாக உருவாக்கினார் மாவீர மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழ மகா சக்கரவர்த்தி. இதே கங்கை கொண்ட சோழபுரத்தை இந்த 3ஆம் ராஜேந்திர சோழன் உருக்குலைய செய்யாதிருக்க வேண்டும். வணக்கம் சோழ பூபதி. கண்டகோபாலனுடைய கணீர் என்ற குரல் கேட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்டு திரும்பினார் ராஜேந்திர சோழர். அவருடைய வாய் மலர்ந்தது. வா கண்டகோபாலா. அரசி, ஏன் ஏதோ மாதிரியாக காணப்படுகிறீர்கள்? கண்கள் இரண்டும் செக்கச் சிவந்து காணப்படுகின்றனவே. இரவு முழுவதும் சரியாக தூக்கமில்லை என்று நினைக்கிறேன். கண்டகோபாலன் ஒருவாறு உண்மையை ஊகித்தும் கண்டுகொள்ளாதவன் போன்றே காரணம் விசாரித்தான். சோழ அரசரும் மெல்ல அலட்சிய குறுநகையுடன் கோபாலனை நோக்கி கூறினார், ஆமாம் விஜயகண்டா, இரவு முழுவதும் தூக்கமில்லை. நான் கனவற்ற தூக்கம் கண்டே எத்தனையோ காலமாகிவிட்டதை நீ அறிய மாட்டாயா? சோழ பேரரசு என்று உதயமாகிறதோ அன்று முடிவற்ற ஒரே நித்திரையில் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் ஆழ்ந்து விடுவதாக இருக்கிறேன். ஆமாம், இதுவே என் முடிவு. அந்த முடிவை நோக்கி அதோ பாண்டியனும் போர் முரசும் குட்டி வருகிறான். தோள் தட்டும் கண்டகோபாலன் துணை இருக்கிறான் சோழ பூபதி. அவன் தூங்கவில்லை, தூங்கவும் மாட்டான். அந்த துணிவுதான் என்னை இக்கணம் வரை மனிதனாக உயிருடன் உலவ விட்டிருக்கிறது கோபாலா. நான் நேற்று கூறிய அனைவருக்கும் ஓலை அனுப்பிவிட்டீர்கள் அல்லவா அரசே? அமைச்சர் சீனக்கர் தம் கடமையில் கருத்துடையவர். இரவே அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டுத்தான் உறங்கச் சென்றார். நல்லது, வாருங்கள், மருத்துவர் மாளிகைக்கு சென்று திரும்புவோம். சஞ்சீவிராயன் உடல்நிலையை நானே நேரில் சென்று கவனிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அவன் மூலம் பல செய்திகள் தெரிய வேண்டும். அத்துடன் வழியில் தங்களுக்கு இருக்கும் ஒரு ஐயத்தையும் நான் போக்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஐயமா? கண்டகோபாலா, உன் மீதா? ஆமாம், என் மீது இருந்தால் என்ன, என்னுடன் வந்த பத்மினியின் மீது இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். ராஜேந்திர சோழர் மெல்ல சிரித்தார். சற்றைக்கெல்லாம் ரத சிவிகை ஆயத்தமானது.
இருவரும் அதில் ஏறி அமர்ந்து கொண்டு நேரே மருத்துவர் மாளிகை நோக்கி சென்றனர். வழியில் கண்டகோபாலன் ஆதியோடு அந்தமாக எல்லாவற்றையும் விளக்கினான். சோழ நாட்டிலிருந்து புறப்பட்ட போது ஏற்பட்ட அந்த காண்டாமணி சகுனத்தையும் நினைவுபடுத்த அவன் மறக்கவில்லை. எண்ணி சென்றது ஒன்று, ஆனால் நடந்தது மற்றொன்று என்பதை குறிப்பிட்ட போது காலதேவனுடைய திருவிளையாடல்களை பற்றி கூறி வெகுவாக அழுத்து கொண்டான். அத்துடன் தன் பேரில் அபார நம்பிக்கை வைத்த பாண்டிய தளபதி குமாரக்கூத்தனை அளவுக்கு மீறியே புகழத் தொடங்கினான். அவனுக்கு இப்படி எதிர்பாராத விதமாக இழைத்த துரோகத்தை எடுத்து கூறும்போது கண்டகோபாலனுடைய கண்கள் பனித்தன. சோழர் ராஜேந்திரரும் தம்மால் இயன்றவரை விஜயகண்ட கோபாலனை தேற்ற முயன்றார். அப்படி முயலும் போது பாண்டிய தளபதி குமாரக்கூத்தன் பகைவனானாலும் அவனிடம் கொஞ்ச நேரம் பாராட்டிய நட்பை பெரிதுபடுத்தி தன்னையே துரோகியாக மதிக்கும் கண்டகோபாலனுடைய சிறந்த மனப்பான்மையை என்ன என்பது என்று உள்ளுக்குள் எண்ணி உவகை கலந்த வியப்புடன் பாராட்டி கொண்டார். எல்லாம் மனிதர்கள்தாம். ஆனால் மனிதர்கள் எல்லாம் கண்டகோபாலனாகிவிட முடியாதல்லவா? குற்றம் முழுவதையும் பத்மினியின் பேரில் சுமத்தி கோபாலனை தூய மனிதனாக கொண்டு வந்து நிறுத்த சோழர் பெரிதும் முயன்றார். தன்னை நாடி வருவது குற்றமாகாது, தான் செய்வதே குற்றமாகும் என்ற கருத்தை தத்துவார்த்தமாக விளக்கி மாவீரன் கோபாலனை தன் நிலைக்கு கொண்டு வந்தார். அதற்குள் ரதமும் மருத்துவர் மாளிகையை அடைந்து நின்றது. விசாலமான தோட்டத்திற்கு நடுவே அமைந்த மருத்துவர் மாளிகை சிறியதாக விளங்கினாலும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. தோட்டம் முழுவதும் ஒரே மூலிகைகள் மயமாகவே காணப்பட்டன. எங்கு நோக்கினும் சிவப்பு மஞ்சள் பூக்கள் போட்ட மரகத போர்வையை விரித்தார் போன்ற காட்சிதான். விஜயகண்ட கோபாலனுக்கு அந்த புதிய சூழல் ஒருவித புது தெம்பை அளித்தது. ஒரு நாள் அங்கு தங்கினால் போதும், உடலில் இருக்கும் சகல வியாதிகளும் மனிதனுக்கு சரணடைந்துவிடும் என்ற நினைவே அவனுக்கு மேலோங்கியது. சோழ அரசர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் மருத்துவ பண்டிதர் மலைய சித்தர் ஓடோடி வந்து வரவேற்றார். ஏறத்தாழ 50 சித்திரைகள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வை கழித்த மலைய சித்தர் அனுபவம் நிறைந்த முகமலர்ச்சியுடன் காணப்பட்டார். அவரை தம்முடைய இனிய நண்பன் கண்டகோபாலனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் ராஜேந்திர சோழர். கண்டகோபாலனை பற்றி பெரிதாக கேள்விப்பட்டிருந்த அந்த மருத்துவ முதியவர் தலை வணங்கி பணிந்தார். அது கண்டகோபாலனுக்கு என்னவோ போலிருந்தது. அவன் மனத்தில் எண்ணியதை மறைக்காமல் சொல்லிவிட்டான். மருத்துவமணியே, நான் மிகவும் சிறியவன். தாங்கள் கையாளும் மூலிகையை போன்றவன். என்னை வணங்குவதா? கண்டகோபாலனுடைய இந்த மறுமொழியை கேட்ட மலைய சித்தருக்கும் ராஜேந்திர சோழருக்கும் ஏக காலத்தில் வியப்பு மருவிய சிந்தனை உதயமானது. என்ன அற்புதமாக சொல்லை சூத்திரமாக வளைத்து விட்டான் இந்த கண்டகோபாலன். மூலிகை போல என்று குறிப்பிட்டதன் உட்பொருள் உண்மையில் ஒரு சொற்சூத்திரம்தான். மலைய சித்தர் மறுமொழி பகன்றார். விஜயம் கண்ட வீரரே, வெறும் மூலிகைகளை கண்ட நான் வயதில் மூத்து என்ன பயன்? மூலிகை சிறியதுதான், ஆனால் அதன் மூலம் பெரியது. ஆமாம், மிக பெரியது. மூலிகை போன்ற தாங்களும் மிக பெரியவரே. மலைய சித்தருடைய மறுமொழியை கேட்டு கலகலவென்று சிரித்தான் நெல்லூர் சிங்கம் கண்டகோபாலன். பண்டிதரே, தாங்கள் மகா பண்டிதர்தான். ஆமாம், அது போகட்டும், என் துணைவன் சஞ்சீவிராயன் எவ்வாறு இருக்கிறான்? மலைய சித்தர் பழுத்த தலையை அசைத்த வண்ணம், உயிருக்கு பயமில்லை கண்டகோபாலரே, வாருங்கள், மேன்மாடத்திற்கு செல்வோம் என்று கூறி அழைத்த வண்ணம் முன்னே வழிகாட்டி சென்றார். சோழர் ராஜேந்திரரும் வியந்த கண்களுடன் கண்டகோபாலனை கவனித்தவாறு பின்தொடர்ந்தார். கண்டகோபாலனும் குறுநகையை கண்ண குழியில் தேக்கிய வண்ணம் கால்களை மேன்மாட படிகளை எண்ண விட்டான். ஆகா, அந்த கொஞ்ச நேரத்தில்தான் மருத்துவருக்கும் வீரனுக்கும் இடையே எத்தனை மறைமுகமான சூத்திர உடையாடல்! எவர் கூறியதை எந்த விதமான பொருளில் எப்படியாக புரிந்து கொள்வது? என்ன இருந்தாலும் இந்த விஜயகண்ட கோபாலனுக்கு எப்போதுமே குறும்பு மனப்பான்மை அதிகம்தான். பாண்டித்யம் நிறைந்த மலைய சித்தர் அவனுக்கு ஒரு பாடமாகவே அமைந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அவனாகவே மனம் திறந்து மகா பண்டிதர் என்று பாராட்டி இருப்பானா? மேன்மாடத்து நடுக்கூடத்தில் அழகிய நீண்ட பஞ்சனையில் சஞ்சீவிராயன் பலத்த கட்டுக்களுடன் கிடத்தப்பட்டிருந்தான். சுற்றிலும் பெரிய சாளரங்களை கொண்ட அந்த அகன்ற கூடம் நன்கு காற்றோட்டம் நிறைந்ததாக இருந்தது. கிழக்கும் மேற்குமாக தடை சுவர்கள் எழுப்பி அவற்றினூடே அறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆகவே சூரிய வெளிச்சம் உள்ளே நுழைய முடிந்ததே ஒழிய வெயில் நுழைய காரணமே இல்லை. அவ்வாறான முறையில் அந்த மாளிகையை வானிலை முறைப்படி அமைத்திருந்தார் ராஜேந்திர சோழர்.
முக்கியமான அரசாங்க நோயாளிகளே மருத்துவர் மாளிகையில் தங்கி சிகிச்சை பெற முடியும். ஆகவேதான் 3 மாடங்களை எழுப்பி நோயாளிகளுக்கான வசதி நிறைந்த கூடங்களையும் அறைகளையும் தடுத்து கட்டி சுற்றிலும் இயற்கை அன்னையை களிநடனம் புரிய செய்திருந்தார் சோழ அரசர். அவருடைய அந்த மேதை தன்மையான அமைப்பு முறையைக் கண்டு கண்டகோபாலன் வெகுவாக தனக்குள் பாராட்டியும் புகழ்ந்தும் கொண்டான். நினைவற்ற நிலையில் சஞ்சீவி ராயன் நிம்மதியாக நித்திரை செய்து கொண்டிருந்தான். அந்த நித்திரை மேலும் மேலும் நீடிக்க வேண்டி சற்றே மது கலந்த மருந்தையும் உள்ளுக்குள் அளித்திருந்தார் மருத்துவ பண்டிதர். பண்டிதரே, சஞ்சீவி ராயனிடம் சிலவற்றை பேச நினைத்தேன். ஆனால் அவன் இருக்கும் நிலையை கவனிக்கும் போது இப்போதைக்கு ஒன்றும் பேச முடியாது போல தெரிகிறதே. கண்டகோபாலன் குரலில் ஏமாற்றத்தின் எதிரொலி கேட்டதை சோழ அரசர் உணர்ந்து கொண்டு தாமே மறுமொழி கூறினார். அதனால் என்ன கண்டகோபாலா? இரவிற்குள் மயக்கம் தெளிந்த நிலையை சஞ்சீவிராயன் அடைந்து விடலாம் என்று நினைக்கிறேன். பொறுமையாக எல்லாவற்றையும் விசாரித்தால் போகிறது. இருக்கும் நிலையை கவனித்தால் இரவிற்கு கூட தெளியாது போல தெரிகிறதே. கண்டகோபாலனுடைய ஐயத்தை மருத்துவரை தெளிய வைக்க வாய் திறந்தார். விஜயகண்டரே, பகல் 35 நாழிகைக்கு மேல் மயக்கம் தெளிந்து விடலாம். இரவு நிம்மதியாக தாங்கள் வந்து என்ன வேண்டுமானாலும் பேசலாம். நான் மதுவை கலக்கி கொடுத்ததன் காரணமே மூலிகையின் எரிச்சல் தெரியாமல் இருக்கத்தான். உடலில் பட்டிருக்கும் காயங்கள் அத்தகையன. இதைவிட பெரிய காயம் என்னுடைய மனதில் இருக்கிறது மருத்துவரே. அதற்கு தாங்களேதான் மூலிகையாக இருக்கிறீர்களே. உங்களுடைய வீர வாளை காட்டிலும் சரியான மருத்துவன் இந்த புவனத்திலேயே கிடையாது. 2ஆம் முறையாக சொல்லால் வேலி கட்டி நிறுத்தி கண்டகோபாலனை திறனடித்தார் மருத்துவ பண்டிதர் மலைய சித்தர். அவரை மலைப்பும் நிலைப்பும் மோத நோக்கினான் கண்டகோபாலன். மலைய சித்தர் மகா அனுபவ சித்தர்தான். அச்சமயம் சலங் சலங் என்ற சதங்க யோசை இனிதாக கேட்டது. கண்டகோபாலனுடைய கவனத்தை மாடப்படி வாயில் கவர்ந்தது. அங்கே எழிலார்ந்த மயிலின் ஒயில் பொருந்திய மருட்சியுடன் ஒசிந்த நடை பழகிய தோரணையுடன் ஒதுங்கி நின்று உற்று கவனித்தால் ஒரு இளங்கன்னி. அவளை கண்ட சோழ அரசர் ராஜேந்திரரும், வா நாகினி, இப்படி வா, எங்கே உன்னை காணோமே என்று கூட நினைத்தேன் என்று அன்புடன் அருகில் அழைத்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.